வரும் என்று. எத்தனை பேர் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஜெயம் கர்த்தராலே வருகிறது. உனக்கான ஜெயம் கர்த்தராலே வருகிறது. உன் வாழ்க்கையினுடைய வெற்றி கர்த்தராலே வருகிறது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை கர்த்தர் ஜெயம் பெற்று அதிலிருந்து வெற்றியை கொடுத்து உனக்காக அற்புதங்களை செய்ய என் தேவாதி தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். என் தேவாதி தேவன் வல்லவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஏன் தெரியுமா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது? அவன் செஞ்சு செஞ்சு பார்த்து அழுத்து போயிடுறான். வசனம் சொல்லுகிறது, தந்திரக்காரனுடைய கைகள் முற்றுமுடிய காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு அவனுடைய தந்திரங்களை கர்த்தர் அபத்தமாக்குவார். அது அபத்தமாகும், அது அபத்தமாகும், அது அபத்தமாகும். அவன் காரியம் ஒண்ணும் நடக்காது. அவன் பிளான் பண்ணது ஒண்ணும் நடக்காது. ஒருவேளை அவன் உங்களுக்கு விரோதமா பிளான் பண்ணி வச்சிருப்பானா, அப்பா சொல்றாரு, நீ அமைதியாயிரு, நான் இருக்கிறேன், நான் யுத்தம் பண்ணுகிறேன். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தராலே வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். என்னதான் ரெடி பண்ணி இருந்தாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். உனக்கு விடுதலையை கொடுக்கிறவர் கர்த்தர். உன் குடும்பத்துக்கு விடுதலையை கொடுக்கிறவர் கர்த்தர். உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் 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 இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். ஜெயம் கர்த்தராலே வருகிறது 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 வருகிறது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறதுனால